திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அண்ணாமலையின் இது நம்ம இயக்கம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஓடந்துறை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பேசிய அவர், வாரிசு அரசியல் மற்றும் பணபலம் சார்ந்த அரசியலை மாற்றி இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சாமானிய மக்களை அரசியலில் முன்னிலைப்படுத்துவதே இயக்கத்தின் நோக்கம் என்றார். மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் கொள்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படும் இந்த இயக்கம் விரைவில் அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டு வரவிருக்கும் தேர்தல்களில் போட்டியிடும் என்றும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் முனியப்பன். பல தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இந்த மகள் சொன்னார், நம்ம நல்லா பண்ணணும் நினைச்சா மட்டும் அது சாத்தியம். மனசுதான் காரணம். பயிற்சியும் முயற்சியும் ரெண்டும் நீங்களாக்கினா டெபினெட்லி அது அச்சீவ் இல்லை. இது 100% உண்மை. நீங்க 100% பக்கா ஸ்டேட் ஃபார்வர்ட் வித்அவுட் எனி கரெக்ஷன் அப்படி இருந்து ஒரு செயல்பாடு. இன்று 14/6/2026 அன்று தாராபுரம் பகுதியில் வீதா லீடர்ஸுடைய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே நிறைய உறுப்பினர்கள்லாம் சேர்ந்திருக்காங்க. இந்த புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை இந்த அறிமுக கூட்டமாக இன்னைக்கு அந்த அமைப்பு, இந்த தாராபுரம் சேர்ந்த அமைப்பெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் நிறைய பேர் கலந்துருக்காங்க. அவங்களும் உறுப்பினராக சேர்ந்ததாக வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த வீதா லீடர்ஸினுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த வீதா லீடர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த சொல் இருக்கிறதுனாலதான் இத்தனை உறுப்பினர்கள் இந்த தமிழ்நாட்டில் சேர்ந்திருக்காங்க. ஆனா இது வரைக்குமே இந்த கரப்ஷன் இருக்கக்கூடிய அமைப்பில் இவ்வளவு நீங்க உறுப்பினர்கள் சேர்த்துருக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த நிமிஷத்துல ஒரு 2-3 நாளே கிட்டத்தட்ட 17 லட்சத்தை எட்டி உட்கார்ந்துருக்கு. இது வாய்ப்பே கிடையாது. எந்த அமைப்புக்கும் வாய்ப்பு கிடையாது. இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட் லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம், அதை நடத்தக்கூடிய அமைப்பு. இதனால முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீதா லீடர்ஸினுடைய குறிக்கோளே. அதுதான், மாற்றம் தான் முடிவே, மாற்றம் தான் முடிவு அப்படிங்கிறது தான் வீதா லீடர்ஸினுடைய தாரக மந்திரமா இருக்கு. அதனால இளைஞர் பெருமக்கள் நிறைய இதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் பக்கம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன இது 2-3 நாள்லயே 10 நாள்லயே 17 லட்சம்னா இப்போ இன்னும் 1 மாசம் 1 வருஷம் போது எவ்வளவு உறுப்பினர் சேர்வாங்க அப்படிங்கிறது தெரியல. அவ்வளவுதான், அவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இயக்கம் இளைஞர் பெருமக்கள் அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க. நீங்க பெருசா பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல தான் இது அதிகமா இருக்குன்னு நீங்க நினைப்பாங்க. கிடையாது. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு பெரிய பதவியில் இருந்தவங்க, பிஜேபியில பதவியில் இருந்தவங்க 67 இது வரைக்குமே நிறைய ஆட்சிகள்லாம், நிறைய அரசு ஆட்சிகள்லாம், கட்சிகள்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுல ஊழல்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைய பத்திரிகையில பாக்குறோம், மீடியாவில் பாக்குறோம். இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் எக்கச்சக்கமா இருக்குது. ஒரு சின்ன தவறு இருந்தாலுமே அதை கண்டுபிடிச்சு எடுத்து போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு மீடியா கிட்ட இருக்குங்க. அப்ப அதுல நிறைய சொல்லிட்டு இதையெல்லாம் மறைக்கடிச்சு இந்த தமிழகத்தை ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த தமிழகமா மாற்றுவதற்கு இந்த வீதா லீடர்ஸ் உடைய அமைப்பு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. கிட்டத்தட்ட அண்ணாமலை தமிழக தலைவர் பதவி ஏற்பதற்கு முன்னால அந்த அரசியல் கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன? 3%. இவர் பதவி ஏற்ற 1 வருஷத்திலேயே அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன? 11.5%. அப்போ நீங்க இருக்கிறவங்க அவங்களை எப்படி நீங்க ஏளனமா பேச முடியும்? நீங்க இருந்த காலத்துல பல பேர் நீங்க தலைவராக இருந்திருக்கீங்க, அந்த அரசியல் கட்சிக்கு தலைவராக இருந்திருக்கீங்க இல்லையா? அப்ப நீங்க தலைவராக இருந்த காலத்துல நீங்க எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க சொல்லணும்ல? அப்ப அவங்களுக்கு எப்படி தகுதி இருக்குன்னு பேசுறதுக்கு? இதெல்லாம் தெரிய வேண்டாமா? ஒரு தலைமை பதவியில் இருக்கிறோம், ஒரு கட்சியில் இருந்திருக்கிறோம், நல்ல அரசியல் அனுபவம் பெற்றவங்க, மத்திய மாநில அரசுகள் எல்லாத்தையுமே பார்த்தவங்க, எல்லா அரசியல் கட்சியினுடைய அரசியலுடைய நிர்வாகத்தையும் பார்த்தவங்க, இவங்கெல்லாம் எப்படி இப்படி பேசுறாங்கன்னு புரியல. நீங்க பர்சன்டேஜ் இல்லைன்னா நீங்க பேசுறது நியாயம். 3%, 3.5% இருந்த ஒரு அரசியல் கட்சியை 11.5% கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி கமெண்ட் அடிக்கிறது? அப்ப அது இந்த
இந்த நாக்குக்கு எலும்பில் இல்லை, எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் திரும்பும். அது நம்ம சொல்ல முடியாதுங்க, பலவீனம் ஆகுமா ஆகாது, இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து தான் அதை நம்ம பதில் சொல்லணும். இல்லை, பிஜேபியில் இருக்கிறவங்க மட்டும் இதுல பொதுநலமா இருக்கிறவங்களும் வராங்க. இப்ப நாங்கெல்லாம் கட்சியிலே கிடையாது, நாங்க பிஜேபி கிடையாது, சரிங்களா? நான் எனக்கு ஒரு நேர்மையான நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம் அப்படிங்கிறது தான் நாங்க வர்றோம். இப்போ நாங்க பிஜேபிக்கோ அவங்களுக்கோ வரல. ஆனா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு நேர்மையான நபர், உண்மையானவர், திறமையானவர், முயற்சி எடுக்கக்கூடியவர், அறிவுள்ளவர், இத்தனை சகலகலா வல்லவன்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணாமலை. நீங்க ஒரு அரசியல்வாதி பார்த்துருக்கீங்களா? நீங்க பிரஸ் தானே, பிரஸ் மீட் எப்படி ஒரு அரசியல்வாதி அந்த பிரஸ் மீட் கொடுத்துருவாரா? எல்லா பர்டிகுலர்ஸும், எல்லா டெக்னிக்கலும், எல்லா பாயிண்ட்ஸும் பிங்க டிப்பில் வச்சிருக்காரு. ஒரு அரசியல்வாதியாவது நம்ம தமிழகத்துல பதில் சொல்ல முடியுமா? 100க்கு 100 நடக்கும். அதனால இந்த அமைப்பு, வீதா லீடர்ஸுடைய அமைப்பு ஒரு நல்ல விதமா இயங்குச்சுன்னா இந்த தமிழிடம் ஒரு நல்ல வளர்ச்சியை காணும், நிச்சயமாக இருக்குது. பேரூராட்சி இல்ல, வில்லேஜ் பஞ்சாயத்து. ஆமா ஆமா பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அப்படி ஒரு ஊழலுக்கு தந்து கூட அடுத்த தேர்தல் நீங்க தோற்கடிக்கப்பட்டீங்க. இப்படி இலவச திட்டங்களுக்கு அரசியல் தொகைக்கு பயங்கர மனநிலை கொண்ட தமிழக மக்கள் மத்தியில் அண்ணாமலை லஞ்ச லாபம் நிச்சயமா ஈடுபடும். அதாவதுங்க, நம்ம தான் 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறோமே, 2000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம். அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுறோம். சமுதாயம் அந்த மனநிலைக்கு இருக்குது, சமுதாயம் அந்த மனநிலைக்கு இருக்கு. அப்ப 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுறாங்க. காமராஜர் ஏன் தோத்தாரு? இதுதானுங்க கதை. நீங்க என்னதான் நீங்க பண்ணி கொடுத்தாலுமே ஒரு சமுதாயம் இது மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் ஒரே மாதிரி போடுவாங்க. எத்தனை எலெக்ஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் பக்கத்து வீட்டுல பேசுற மாதிரி பேசி போடுவாங்க, புரியுதா? அப்போ ஊழல் இல்லாத நிர்வாகம் பண்ணாலும் சில சறுக்குகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தாம மறுபடியும் நீங்க மேல போனா தான் அதை நீடிக்க முடியும், அதை முறியடிக்க முடியும்.